ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிக சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம உற்சாகப்படுத்த விரும்புகிறார். 1 தெசலோனிக்கர் 5:12 அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அப்படின்னு எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் was a brilliant man who studied under the feet of Gamaliel. கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து படித்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் டிஃபால்ட்டாகவே இந்த மனுஷன் பயங்கர பிரில்லியன்ட்டுங்க. அவர் படித்த மேதாவி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த உடனே, கிருபையை பற்றி கொண்ட உடனே அவர் எழுதுகிறார் பாருங்களேன், உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை நடத்துகிறாங்களே, கர்த்தருக்குள் உங்களை நடத்துகிறாங்களே, அவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ தேவ ஆவியானவர் மூலமாக ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா, வசனம் சொல்லுது உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதிக்கணும் அப்படின்னு இருக்குது. புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதிக்கணும். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரன், அன்பு சகோதரியை, அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு ஒரு நாள் கேட்காதீங்க. உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு புத்தி சொல்கிறாரு, உங்களை திட்டுறாரு, உங்களை நல்வழிப்படுத்துகிறாருன்னா அவருக்கு என்ன வேலையே இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள் பிரயாசப்பட்டு நீங்கள் நல்லா வரணும், ஆண்டவரோடு இணைக்கப்படணும், நீங்கள் பரலோகம் போகணுன்னு உங்களுக்கு அவர் பிரயாசப்படுகிற கர்த்தருக்குள் உங்களை விசாரிக்கிறவர்களை அவங்கள புத்தி சொல்லும் போது மதிப்பா, அவங்கள கனப்படுத்து அப்படின்றார். இன்றைக்கி பைபிள் வச்சு சொன்னால் உடனே மதிக்கிறது இல்லை. நம்ம ஆண்டவர் வார்த்தை என்றைக்குமே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கேற்ற மாதிரி வராதுங்க. நமக்கேற்ற மாதிரி பாலிஷ்டாக அப்படியே நம்மளை அப்படியே கவர்ற மாதிரிலாம் வராது. இட் இஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஸ்ட்ரைட்டாக வெட்ட தான் செய்யும். அதனால தான் சில நேரத்தில் குத்தம் நமக்கு மனசு. சில நேரத்தில் ஸ்ட்ரைட்டாக வரும்போது நமக்கு என்னடா அது இப்படி பேசிட்டாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? நீ உடஞ்சி போயிடும், நீ சேதமாயிடணுன்றதுக்காக அப்படி பேசலை. உன் ஆத்துமா நல்லா வரணும், மரணத்துக்கு உன் ஆத்துமா தப்பிக்கப்படணும். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் இயேசு கிறிஸ்து மூலம் அவர் வார்த்தை மூலம் ரட்சிக்கப்படுவதற்கென்று நம்ம நியமித்திருக்கிறார். ஆகவே உங்களை நடத்துகிறவர்கள் அவங்க சந்தோஷத்தோடு நடத்தணும். அது உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவாக இருக்கலாம், உங்கள் யூத் பாஸ்டராக இருக்கலாம், உங்கள் சபை போதவராக இருக்கலாம், இல்லை யார் மூலமாக ஆண்டரை சொன்னாலும் ஆண்டருடைய வசனத்தின் மூலமாக உங்களுக்கு புத்திமதி வருதுன்னா இதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அதை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தர் அந்த வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார். அது கொஞ்சம் யோசிங்க. அது உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக ஆஸ்வதிக்கும். கர்த்தர் தாமே எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராங்க. ஆமென்.